எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனல் ரொம்ப நல்ல முறையில் போயிட்டுருக்கு. நம்ம கோழி வளர்ப்பு ரொம்ப நல்ல முறையில் போயிட்டுருக்கு. இன்றைக்கி வீடியோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்து வந்திருப்பீங்க. கோழி குஞ்சில் தரையில் இறக்கி விடுறது இறக்கி வளர்க்குறது, தரையில் வளர்ப்பது எப்படி அப்படிங்கிற மாதிரி. அது வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம இயற்கை முறையில் தான் வளர்த்துட்ருக்கோம். இருந்தாலும் வளர்க்க முடியாத சூழ்நிலையில் எப்படின்னா, கோழி குஞ்சுகளை தாயோடு விட முடியாத சூழ்நிலை காரணமாக. அது அப்படின்னா என்னென்னு கேட்குறீங்களா? கீரிப்பில் நாய் தொந்தரவு, பூனை தொந்தரவுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 10 குஞ்சு 20 குஞ்சு இறக்கி விட்டு ஒரு குஞ்சு 2 குஞ்சு மிச்சம் சில நேரம் அது கூட இல்லாமல் போய் வந்த நேரம்லாம் உண்டுங்க. வேறு வழி இல்லாமல் எப்படி நம்ம வளர்த்தாகணும், நல்லா இருக்குது இந்த தொழில், எப்படி பண்ணிடுவோங்கிற ஒரு ஆர்வத்துலையும் கொஞ்சம் முதலீடு போட முடியும் நம்மளாலங்கிற ஒரு இதுலேயும் தான் நம்ம கூண்டு செட்டப்பு, ப்ளூடிங் செட்டப்பு எல்லாமே நம்ம தேர்ந்தெடுத்து வளர்க்குறோம். இதுதாங்க உண்மை நிலவரம். நம்ம பெரிய குஞ்சு ஆனவுடனே வெளியே விட்டுரும். அதாவது ஒரு 2-3 மாதத்துலேருந்து வெளியே விட்டு வளர்க்க ஆரம்பிச்சிரும். அது எல்லாருக்குமே தெரியும். இந்த பாத்திரம் இயற்கை முறையில் தான் வளருதுங்க. இதுதான் இயற்கை முறைனா சரிங்க. கூண்டு முறையில் வளர்க்குறீங்க, அதுக்கப்புறம் அந்த குஞ்சுகளை எப்படி நீங்கள் வெளியே பழக்குவீங்கன்னு சொல்லி ஒருத்தவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. இதனால் சரி, இது எல்லாருக்கும் பயன்படுத்துமேங்கிறக்காக இந்த வீடியோவை போட்டிருக்கேங்க. நான் வெளியூர் போய்ட்டு ஒரு வாரம் கழிச்சு தாங்க நேற்று வந்தேன். என்னோடய கோழி குஞ்சுக்கெலாம் ரேக்கில் இருந்ததெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு வாரத்தில் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சு. ஒரு 7 குஞ்சு பெருசாகவே இருந்துச்சு ரொம்ப. இது நான் இருந்திருந்தேன்னா எப்படி 2-3 நாளைக்கு முன்னாடியே வெளியே பழக்கியிருப்பேன். நான் இல்லாத காரணத்தால் 9 குஞ்சுன்னு நினைக்கிறேன். 9 குஞ்சு பெருசாகவே இருந்துச்சு. சரி, நம்ம வெளியே விட்டு வளர்க்கணும் அப்படின்னா நம்ம பிடிச்சிட்டு போயிடும், உடனே பிடிச்சிட்டு போயிடும். என்ன காரணம் நான் சொல்லட்டுங்களா? ஒரு குஞ்சுலேருந்து, அதாவது கோழி குஞ்சு பிறந்ததுலேருந்தே அது மண்ணுன்னா என்னென்ன அப்படிங்கிறதே தெரியாது என்னோடய கோழி குஞ்சுக்காக தான் உண்மை. ஏன்னா நம்ம ரேக்கு செட்டப்பு, ப்ளூடிங் செட்டப்பு ஒரு 20 நாள் 15 நாள் போடுறீங்க. அப்புறம் நான் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன், நிறைய வீடியோவில் பார்த்துருக்கீங்க. ரேக்கில் தாங்க வளர்க்குறேன். அதாவது இந்த மாதிரி ரேக் இல்லாமல் அது வேறு மாதிரி ரேக்கில் வளர்த்து இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு முன்னாடியே நான் வெளியே பழக்கிடுவேன். ஆனால் அப்படி பழக்கினதுலேயே போன வாட்டி என்ன செஞ்சிச்சு, நாய் இந்த தரத்துலேயே பிடிச்சிட்டு போயிடுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லட்டுங்களா? இது நம்ம உடனே விட்டோன்னே அது திக்கு தெரியாமல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அப்படி திகச்சு நிற்குங்க. பழக்கமே இருக்காது. அதை என்ன சொல்கிறது, மண்ணுனா என்ன, எதுக்காக இங்கே கொண்டு நம்மளை விட்டுருக்காங்க, தீவனத்தையும் காணும் தண்ணியும் காணும்னு சொல்லி பேக்க முழிச்சுக்கிட்டே இருக்குங்க. அதுக்கு நிதானமாகறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அந்த நிதானத்துக்கு இல்லாமல் நம்ம கூண்டு பக்கத்தில் நிறைய கோழி இருக்க பக்கத்தில் விட்டோம்னா என்ன செஞ்சோம், கொத்தி விரட்டுங்க. அதனால் நான் இப்போ என்ன உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன்னா, இந்த ஒரு கூண்டு செட்டப் மாதிரி நான் ஒன்று வச்சுருக்கேங்க. நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் என்ன செய்வேன்னா, அதில் மொத்தமாக வளர்ந்த குஞ்சுகளை ஒரு 4-5 குஞ்சா கூண்டுலையும் கொஞ்சம் வேறு குஞ்சையும் இப்படி கீழே விட்டோம்னா அந்த கோழி குஞ்சு கீழே இறங்கலே சொல்லிவிட்டு இந்த கோழி குஞ்சுலும் எங்கேயுமே போகாதுங்க. இதை நான் காலை நேரங்கிறனால இங்கிட்ட வச்சுருக்கேங்க. அதாவது வீட்டு முன்னாடி வச்சுருக்கேன். இனி சாயந்தர நேரம் கூண்டு பக்கத்தில் செட் பண்ணிடுவேன். இன்றைக்கி எப்படி நைட்டு கூண்டுக்குள்ளே அடைச்சிட்டா தான் தினம் அந்த கூண்டுக்குள்ளே அடைக்கிற பழக்கம் பாருங்கள். இது நம்ம சொல்கிறோம் இயற்கை குணம் இல்லாமல் போயிடணும். அது கீழே இறக்கி விட்டோடனே அது எப்பவும் போல் எல்லா கோழி குஞ்சும் மேயிற மாதிரி மண்ணில் பிரண்டி அதை பார்த்தோன்னே அடுத்த கோழி குஞ்சுக்குள்ளேயும் பிரண்டு தான். இது பாருங்கள், இந்த வீடியோ பாருங்கள். ஒரு கோழி குஞ்சு பிரண்டு விளையாடுறத பார்த்தோன்னா அடுத்ததும் அந்த அதாவது மண் குளிக்கிறதுன்னு சொல்லுவாங்க கோழி குஞ்சை, அந்த மாதிரி விளையாடுதுங்க. ரொம்பவே நல்லாவே இருந்துச்சுங்க பார்க்கவே. இந்த கோழி குஞ்சு கீழே இருக்கிறனால அந்த கூண்டில் இருக்க கோழி குஞ்சு நம்மளை எப்போ கீழே விடுவாங்கங்கிற ஒரு ஏக்கத்தோடையும் அது பாவம் போல் நிற்கிதுங்க. நாளைக்கு எல்லாமே செட் ஆயிருங்க. கூண்டு பக்கத்தில் செட் பண்ணி இதாங்க என்னோட மெத்தட். இதில் எத்தனை கோழி குஞ்சு இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க பழக்குவேன். ஒரு 10 குஞ்சாக இறக்கி விட்டு தாங்க முதல்ல சேவெல்லாம் இறக்கி விட்டுருவீங்க. நான் நிறைய வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேங்க. சரி, இன்றைக்கி சின்ன வீடியோவாக இருந்தாலும் கொஞ்சம் வீடியோ போட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தாங்க போட்டேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. சின்ன சண்டையினாலும் எனக்கு கூப்பிட்டு ரொம்ப கேட்குறீங்க. நம்ம சேல்ஸ் வீடியோ கண்டிப்பாக நான் 1 மாதம் 2 மாதத்தில் போட்டுறேங்க. ரொம்ப நன்றி.